இந்தியாவிலிருந்து போனவங்கள குஜராத்தை சார்ந்தவர்கள் அளவுக்கு அதிகமாக அந்த ஹோட்டல் பிசினஸ் சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவுடைய ஹோட்டல் பிசினஸ், அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இது எப்படி இதாகுதுன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமெரிக்க நாடகங்கள், அமெரிக்காவுடைய அந்த ஒரு காமெடி ஷோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதிரொலிக்குது. அப்படின்னா ஒரு ஹோட்டல் பிசினஸ் இருக்கா, ஆர் யூ இந்தியன் அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு இந்தியால இருந்து வந்து ஏசியனா நீ அப்படின்னு. அப்போ ஹோட்டல் பிசினஸ் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கர்கள் கையில இருந்து அதுவும் குறிப்பா குஜராத்தி கைக்கு போயிருச்சுங்கிறது தான் இன்னைக்கு எதர்ச்சியான உண்மை. அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 60% மேல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸோட ஓனர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள்ங்கிறாங்க. இந்தியாவில இருந்து போனவங்க, அங்க செட்டில் ஆனவங்க. இப்ப இங்க நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்களா, அவங்க இந்தியர்கள் கிடையாது, ஏன்னா வந்து அவங்க எல்லாம் அங்க 2-3 தலைமுறையா இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்க என்ன ரொம்ப முன்னாடியே போயிட்டாங்க, அவங்க தாத்தா காலத்துல போயிட்டாங்க, அவங்க பிறக்கிறதே அமெரிக்கா தான், அதனால அவங்க அமெரிக்கர்களாம். ஆனா அவங்களோட பார்வைக்கு அவங்க எல்லாமே இந்தியர்கள் தானே. அவங்க என்னதான் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாலும், அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாலும், அவங்க அமெரிக்க குடிமகனாக இருந்து அங்க வரி பணம் எல்லாம் கட்டினாலும் கூட இனத்தால் அவர்கள் இந்தியர்கள்ங்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்கள வேறுபடுத்தி தான் பாக்குறாங்க. இவர் அமெரிக்கன் சிட்டிசன் அவங்கள பாக்குறது இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஆதிக்கம் இதெல்லாமே அங்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, போதும் இப்ப இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இதுக்கு மேல விட்டோம்னா நமக்கு ஆபத்தா போய் முடியும்.